ஹாய் கேஸ், வெல்கம் டு ஜிஎன்கே கார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட கார்டனில். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்மளோட கார்டனில் ஓரமாக ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ஒயின் எதுவுமே நம்ம நடாமல் வச்சுருப்போம். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணலாம், ஒரு பாண்ட் செட்டப் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த பாண்ட் செட்டப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா. கிட்டத்தட்ட ஒரு அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் நல்லா குழியெல்லாம் பறிச்சிட்டோம். ஸோ பறிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தொட்டியில் தான் நம்ம பாண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சிமெண்ட் தொட்டி வாங்க போயாச்சு. ஸோ சிமெண்ட் தொட்டி ஓரளவுக்கு ஓவல் ஷேப்பாக வாங்கலாம் அப்படி தான் பிளானு. நம்மளோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா 4 சைஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நான் காமிக்கிற இது சின்ன சைஸ், இது 300 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறது இதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 350 சொன்னாங்க. ஸோ அடுத்து இந்த இது பார்க்குறீங்களா, ஸோ இது 1000 சொன்னாங்க. ஸோ குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 50 ரூபா வரைக்கும் குறைப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. 950 ரூபா கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது 1000 சொன்னாங்க. இதுவும் 1000 தான். ஸோ இது பார்த்திங்கன்னா தாமரைக்குன்னு ஏற்ற மாதிரியே தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த தொட்டி வாங்கலாம். பட் என்னோடய சைஸ் கம்மி. ஸோ என்னோட 2க்கு 1.5. அதனாலேயே பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலான்ட்டு நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சிமெண்ட் கோட்டிங் ஒரு கோட்டிங் போட்டு தான் கொடுத்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே வைக்கலான்னு தான் பார்த்தோம். பட் இன்னும் குழியை திரும்ப திரும்ப பறித்து நல்லா உள்ளுக்குள்ளே வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலால் தெரிகிற மாதிரி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சு எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ கீழே இறக்கிட்டோம் ஃபுல்லாக. ஸோ நல்லா பார்க்கவே அழகாக வச்சாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது எங்களால் குழி பறிக்கும்போது கேமரா கரெக்டாக எடுக்க முடியல வீடியோ. ஸோ அதனால் கிளிப்ஸு மட்டும் முடிச்சு தான் நான் கிளிப்ஸ் எடுத்தேன். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வேணாம், 1 டே ஊற்ற வேணாம்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டே நாங்கள் ஊற்றினோம். செகண்ட் டே நாங்கள் தண்ணி ஊற்றினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சிக்கிச்சு, அந்த தொட்டியில் கொஞ்சம் இஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 இன்ச்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்துக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஆட் பண்ணி ஸோ அப்படியே விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த வாட்டர் லில்லி வெரைட்டி சூஸ் பண்ண போகிறோம், அந்த பிளான்ட்டை கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜிஎன்கே கார்டனை.